டாப் 10 பாயிண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 80களில் வந்த ஒரு அரிய வகை சாங்கு இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். பி ஜெயச்சந்திரனும் எஸ் ஜானகியும் பண்ணது. இசை வந்து ஜி.கே. வெங்கடேஷ். அவர் யாருன்னு தெரியாதவங்களுக்கு நான் அந்த பாட்டு முடிஞ்ச பிறகு யாருன்னு சொல்கிறேன். இது ஒரு அற்புதமான பாட்டு. நீங்கள் 5000 பேர்கிட்ட கேட்டால் கூட ஒருத்தர் இந்த பாட்டு எனக்கு தெரியும்னு சொன்னார்னா அது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனால் எனக்கு இந்த பாட்டு 1980ஸ்லேருந்து தெரியும். என்னோடய ஃபேவரேட்ஸ் கூட. கேட்கலாம் வாங்க. பாட்டோட மத்திய பகுதியிலேருந்து ஆரம்பித்து நான் முதல் வரிக்கு வரேன். உங்களால் கெஸ் பண்ண முடியுதானே பாருங்கள். மீன்வேல் ஏதோ பேச தோண்டும், என்னை ஏதோ பழக தூண்டும், ஏதோ பேச வேண்டும், என்னை ஏதோ பழக தூண்டும், ஆனால் வார்த்தை இல்லை, அது ஏன் சொல்லு கண்ணா, அதுதான் உன் மனம், அறியா பெண்மனம் ஓர் அலை போல் போய் வரும். பாட்டோட ஃபர்ஸ்ட் லைன் வரும். பட் நம்ம செகண்ட் பேராகிராஃப் முடிச்சிருவோம். அடுத்த பேராகிராஃப் வந்து நதியில் 2 தோணி, இரண்டும் 2 பாணி, நதியில் 2 தோணி, இரண்டும் 2 பாணி, இணைந்தே பயணம் செல்ல நினைத்தால் என்ன சொல்ல, ஸ்தலங்கள் 2 தான், கரையோ ஒன்றுதான், நாம் காண்போம் இன்றுதான். கண்டுபிடிச்சிட்டீங்களா ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னு? கேட்கலாம் வாங்க. மௌனமல்ல மயக்கம், இளமை ரதங்கள் வெள்ளோட்டம், சலனம் பார்வையில், சரசம் வார்த்தையில், மெய் சிலிர்க்கும் வேளையில், மௌனமல்ல மயக்கம். அறிவிட்டு பாருங்க, மாசா இருக்கும். ஜி.கே. வெங்கடேஷ் யார் அப்படின்னா, இவர் எம்.எஸ். விஸ்வநாதன், கேவி மகாதேவன் அவங்கெல்லாம் இருந்த அந்த காலகட்டம். அது கொஞ்சம் முன்னாடி கூட இருந்திருக்கலாம்னு என்னோடய கெஸ்ஸு. அவர் இளையராஜா அவர்கள் இவர்கிட்ட போய் 75க்கு அப்புறம் இசையமைப்பாளராக வர்றதுக்கு முன்னாடி இவர்கிட்ட கன்னட படத்தில் நிறைய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறதா பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. ஸோ ஜி.கே. வெங்கடேஷ் 80ஸில் நிறைய பாட்டு இசையமைச்சிருக்காரு. அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் வர்ற வீடியோவில் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இதே போல் வித்தியாசமான பாடல்கள் ரேர் சாங்கை எடுத்து தொகுத்து வழங்குறது தான் என்னோடய மெயினான வேலை. ஸோ அதுமாரி நிறைய பாட்டு இந்த சேனலில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து டெய்லி நிறைய வீடியோஸ் வரும். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் தாராளமாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.